மாற்றம். இது ஒரு குடும்ப கதை. வசு, இந்த மேட்ரை பாரு. மெர்சி கில்லிங்க்கு ஆதரவாக நம்ம நாட்டில் ஒரு சங்கம் ஆரம்பிக்க போகிறாங்களாம். மூக்கில் வழிந்த கண்ணாடியை நடுவிரலால் தூக்கி விட்டபடி சொன்னார் ரகுராம். என்ன கேட்டால் மெர்சி கில்லிங்கை தீவிரமாக நடைமுறைப்படுத்தணும். வெஜிடேபிளாக கிடந்து அவஸ்தைப்படுறத விட லேசாக ஒட்டிக்கிட்டு இருக்கிற உசுரை எடுத்துடுறது எந்த விதத்துலேயும் தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். வசுதா அவரை தீர்க்கமாக பார்த்தாள். வெஜிடேபிள்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க? நினைவில்லாமல் உணர்வில்லாமல் படுத்த படுக்கையா நாள் கணக்கில் வருஷம் கணக்கில் கிடக்கிறாங்களே அவங்களத்தான். அவங்க மட்டும்தானா உணர்வுகளை வெளிக்காட்ட முடியாமல் மனசு மறுத்து போய் நடைபெறாமல் இருக்கிறவங்க? ரகுராம் சட்டென்று மௌனமானார். அவர் முகம் சுண்டிப்போனது. வசுதாவின் கேள்வி அவரை நிறையவே பாதித்திருக்கக்கூடும். வேண்டும், உண்மை சுடும். 25 வருடங்கள் அணு அணுவாக சுட்டு பொசுங்கி கருகி சிதைந்து திருமணமானவுடன் ஏதேதோ கனவுகளை சுமந்து கொண்டு எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொண்டு என்னங்க கரஸ்பாண்டன்ஸில் எம்ஏ பண்ணலாம்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? இப்போ எதுக்கு அதெல்லாம்? பிஏவில் நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஓல்டு மேலே படிக்கலாம்னு இருந்தேன். அதுக்குள்ளே நம்ம கல்யாணம் நிச்சயமாயிருச்சு. எம்ஏ முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஓஹோ, என்னை விட அதிகமாக படித்து என்னை மட்டை தண்டணும்னு ஆசையா? அந்த நினைப்போ உனக்கு? வசுதா தவித்தாள். ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. இதை பாரு, இந்த பேச்சுக்கு இதோட முடிவு கட்டு, புரிஞ்சுதா? தீர்மானமாக கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார் ரகுராம். திருமண வாழ்வில் வசுதாவுக்கு விழுந்த முதல் அடி பலமாகத்தான் இருந்தது. மனது வலித்தது. இருந்தாலும் பொறுத்து கொண்டாள். போக போக அவள் புரிந்து கொள்ளப்படுவாள் என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் அவள் ஆசையை துளிர்விடச் செய்தது. என்னங்க, படிப்பு தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்க, நாட்டியத்தாவது தொடரன்னே. நாட்டியமா? ஆமாங்க. ரகுராமின் புருவங்கள் உயர்ந்தன. ஆமாங்க, நான் ரொம்ப நல்லா பரதநாட்டியம் ஆடுவேன். கல்யாணத்துக்கு முன்னேலேயே எங்கள் அப்பா சொன்னாரே, ஞாபகம் இல்லையா? நான் சொன்னால் என் பழைய மாஸ்டர் வந்து கற்றுக் கொடுப்பாரு. என்ன சொல்கிறீங்க? ரகுராமின் கண்களில் அனல் பறந்தது. இதென்ன கூத்தாடி குடும்பம்னு நினச்சியா? இந்த நாட்டியம் அபிநயம்லாம் எனக்கு கட்டோட பிடிக்காது. யார் அந்த மாஸ்டர்? இந்த பக்கம் வந்தான் முட்டியை பேத்துருவோம் பார்த்துக்க. இந்த விபரீத ஆசையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்காக குடும்பம் நடத்துகிற வழியப்பார். பச்சை செடியில் ஆசிட் மலை. இடிந்து போனாள் வசுதா. ஏன் இதெல்லாம் ஏன்? புரியவில்லை. சிறை மாட்டிக்கொண்டாகிவிட்டது. அக்னியால் ஏற்பட்ட பந்தம். அக்னியால் மட்டும்தானே இதற்கு விடியல் கிடைக்கும். யோசித்தாள். மறுபடியும் யோசித்தாள். வசுதா தன்னை மாற்றிக்கொண்டாள். தன் குடும்பம், தன் கணவர், தன் குழந்தைகள் என்ற உணர்வு பொங்கியது. சிறந்த மனைவியாக, சிறந்த தாயாக உருவாக வேண்டும் என்ற தாகம் பிறந்தது. வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட கவனம் செலுத்தத் தொடங்கினாள். கணவரின் தேவைகளை குறிப்பறிந்து பூர்த்தி செய்தாள். ஆனால் அதை அவர் உணரவே ஆளில்லை. எல்லாம் அவள் கடமை, செய்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம்தான் ரகுராமிடமிருந்து வெளிப்பட்டது. மகனை பள்ளிக்கு அனுப்பும் கட்டம் வந்தது. என்னங்க, நம்ம பிரதோஷ எம்எஸ் ஸ்கூலில் போடலாங்க. அதான் இங்கே நல்ல ஸ்கூல்னு எல்லாரும் சொல்கிறாங்க. முடியாது. அபர்ணா மெட்ரிகுலேஷனில் தான் அவனை சேர்க்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஐயோ, அது அவ்வளவு நல்ல ஸ்கூல் இல்லைன்னு சொல்கிறாங்களே. பசங்க கெட்டு போயிடுறாங்களாம். கொஞ்சம் திருவாயை மூடுறையா? எல்லாம் நம்ம வளர்க்குற விதத்தில் தான் இருக்குது. கெட்டு போகணும்னா அவன் எங்கே இருந்தாலும் கெட்டு தான் போவான். கோபுரத்து உச்சியில் வசதி வச்சிடுறதுனால மட்டும் சாக்கடை மணக்காது. ஆனால் அந்த கோபுரம் சாக்கடையில் விழுந்தால் நாரி போயிருங்க. என்னை எதிர்த்து பேசுகிற? சனியனை, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டில் இதுக்கு மேலேயும் நீ ஒரு வார்த்தை பேசுன கொலை விழும், ஜாக்கிரதை. வசுதா வாயடைத்து போனாள். ஈகோ. இவள் சொல்வதை தான் என்ன கேட்பது என்ற எண்ணம். அதன் விபரீத விளைவுகளை பற்றி சிந்திக்காத மூர்க்கத்தனம். ரகுராம் கடைசியாக சொன்ன வார்த்தை அவளை ரொம்பவே பாதித்தது. அன்றிலிருந்து வசுதா மௌனம் சாதிக்கத் தொடங்கினாள். கேட்டதற்கு மட்டும் பதில். மற்றபடி கணவரின் போக்குக்கே எல்லாவற்றையும் விட்டுவிட்டாள். அவர் போகும் பாதை தவறென்று புரிந்தாலும் அவள் சொல்வது எதுவுமே எடுபடப் போவதில்லை. உணர்வுகளின் சுய கட்டுப்பாட்டுக்கும் தற்கொலைக்கும் என்றுதான் பெயரோ. மகனும் மகளும் ரகுராமின் நிழலில்தான் வளர்ந்தனர். அவர்களை பொறுத்தவரை தாய் ஒரு இயந்திரம். அது சமைத்து போடும், துணிகளை துவைத்து படித்து வைக்கும், அறையை சுத்தமாக்கி வைக்கும், தங்களின் கிண்டல்களையும் கேள்விகளையும் ஏவல்களையும் மௌனமாக ஏற்றுக்கொள்ளும். ஆனால் கேள்விகள் கேட்க மட்டும் அதற்கு உரிமை கிடையாது. 25 வருடங்களாக இந்த வாழ்க்கை. சில நேரங்களில் வசுதாவுக்கு கோபம் வந்ததுண்டு, தனது இயலாமையின் பேரில். ஆனால் என்ன பயன்? செக்கு மாடுகளுக்கு சுதந்திரம் கிடைப்பதில்லை.
இத்தனை வருடங்களில் மௌனம் சர்ச்சைகளை தவிர்த்தது என்னவோ உண்மைதான். அவள் மனமும் நிதானமும் பெற்று பாதிப்புகளை பற்றி கவலையை துறந்து. ஆனால் வசுதாவே எதிர்பார்க்காத விதமாக ரகுராம் வாயடைத்து போகும் காலமும் வந்தது. தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளைகளுக்கு அவருடைய உபதேசங்களும் அதட்டல்களும் சலிப்பை தந்தன. அவரையும் உதாசீனப்படுத்தி ஒதுக்க ஆரம்பித்தனர். உதாசீனங்களுக்கு பழக்கப்படாதவர், தானே சட்டம் என்று தலை நிமிர்ந்து நின்றவர், எதிர்த்து வரும் அம்புகளை சந்திக்க தன்னை பழக்கிக் கொள்ளாதவர். பதறினார், உணர்ச்சி வசப்பட்டார். ஆணவம் கரைந்தது, மமதை ஆவியானது, தோல்வி புரிந்தது. இப்போது அவருக்கு துணை தேவைப்பட்டது. தன்னுடைய உணர்ச்சிகளை கொட்ட ஒரு முகம் தேவைப்பட்டது. இப்பொழுதெல்லாம் வசுதாவுடன் அடிக்கடி பேசுகிறார். கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள துடிக்கிறார். அவள் அபிப்பிராயங்களை கேட்கிறார். இதென்ன திடீர் மாற்றம்? நரைமுடிதான் காரணமோ அல்லது இயலாமையின் வெளிப்பாடா? வசுதாவின் மனம் சிரித்தது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் வார்த்தைகளினால் அவரை ரணப்படுத்தினாள். பழைய ரகுராமாக இருந்திருந்தால் சீறியிருப்பார். இது அடிபட்ட பாம்பு, அடைக்கலத்துக்காக அலைப்பாய்கிறது. படட்டும். இத்தனை வருடங்களாக நான் அனுபவித்த மரண வேதனைகள், ஆசிட் எரிச்சல்களை இவரும் கொஞ்சம் அனுபவிக்கட்டும். என் ஆழ்மனதில் உருவாகியிருக்கும் காயங்களுக்கு இதுதான் மருந்து. ரகுராம் குனிந்த தலை நிமிராமல் உட்கார்ந்திருந்தார். அவரையே பார்த்து கொண்டிருந்தாள் வசுதா. கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்குள் குற்ற உணர்வு பிறந்தது. தவறு செய்கிறோமோ? மனம்தான் உயிர், அதை இம்சிப்பது சரிதானா? அன்று ரகுராம் செய்த அதே உணர்வு கொலைகளைத்தான் இன்று வசுதாவும் செய்கிறாளோ? அவளைப் போலவே அவரும் ஒரு வெஜிடேபிளாகத்தான் வேண்டுமா? சிறிது நேரம் அப்படியே நின்றிருந்தாள் வசுதா. மனப்போராட்டத்திற்கு விடை கிடைத்தது போலிருந்தது. கணவரின் அருகில் சென்றாள். என்னங்க? சாரி. ரகுராம் மெதுவாக அவளை நிமிர்ந்து பார்த்தார். கண்கள் பனித்திருந்தன. இது நாள் வரை வசுதா பார்க்காத ஒன்று. சின்ன தாக்குதலை சந்திக்கக்கூட திறனில்லாத பலகீனமான நிலை. அவருக்கு தேவை அன்பு, ஆறுதல். அதை இப்போது வசுதாவால் மட்டுமே கொடுக்க முடியும். வசுதா முந்தானையால் அவர் கண்ணீரை ஊற்றி எடுத்தாள். அவர் முகத்தை தன்னோடு ஆதரவாக அணைத்து கொண்டாள். சிறு குழந்தை போல் ரகுராமும் அவளோடு ஒட்டி கொண்டார்.